இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நாங்கள் பண்ண மிஸ்டேக் தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நீங்களும் இந்த மிஸ்டேக்கை பண்ணாமல் இருங்க. நாங்கள் பண்ண மிஸ்டேக் பார்த்தீங்கன்னா எப்பயுமே பேஸ்மெண்ட்டில் வந்து மண்ணும் அது கூட வாட்டரும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி அதை நல்லா காய விடுவாங்க. நாங்களும் ஓரளவுக்கு காய விட்டோம். ஒரு 2 to 3 days மட்டும்தான் காய விட்டோம். அதுக்கப்புறம் நடுவில் ஒரு சில நாள் மழை வந்துச்சு, அதுக்கப்புறம் வெயில் வந்துச்சு, இப்படி மாறி மாறி இருந்துச்சு. ஸோ அதனால் நாங்களும் காஞ்சிடுச்சுன்னு விட்டுட்டோம். பட் நாங்கள் பிரிக்ஸ் ஒர்க்லாம் முடிச்சுட்டு சீலிங் ஒர்க்காக போகும்போது தரை வந்து ஸ்ட்ராங்காக இல்லைன்னு எங்களுக்கு தெரிய வந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு யோசித்து சொல்லும்போது தான் கீழே வந்து கம்பி போட்டு ஜல்லி போட்டால் வந்து ஸ்ட்ராங்காகிடும்னு சொன்னாங்க. சரின்னு நாங்களும் அதையும் பண்ணிட்டோம். இது எங்களுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜ் தான் ஆச்சு. ஆனாலும் ஸ்ட்ராங்காக வேணுன்றதுக்காக நாங்கள் பண்ணோம். அதுக்கப்புறமா அதில் வாட்டர் க்யூரிங் கொடுத்துட்டு பார்த்தோம், நல்லாவே ஸ்ட்ராங் ஆகிடுச்சு. எங்களோட வீடு சின்ன வீடாக இருந்தாலும் அதை நாங்கள் ரொம்பவுமே பார்த்து பார்த்து தான் பண்ணோம். இருந்தாலும் ஒரு சில இடத்துல மிஸ்டேக் வரதான் செய்யுது. என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.